ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து நம்ம இதில் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி செஞ்சு ஒரு 1/2 hour இல்லைன்னா 2 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து இப்போ 1/2 மணி நேரம் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். மட்டனில் வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர் எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 hour நம்ம மூடி போட்டு ஊற வைக்கலாம். நீங்கள் வேணால் 2 மணி நேரம் கூட நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 hour ஊற வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 5 வந்து கிராம்பு எடுத்திருக்கோம், 1 துண்டு பட்டை எடுத்திருக்கோம், 2 ஏலக்காய் எடுத்திருக்கோம், ஒரு 2 கைப்பிடிக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நான் உரித்து வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு வந்து சமமான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் பூண்டு வந்து உரிக்காமல், தோல் உரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக அரைக்கலான்ட்டு. அப்புறம் வந்து ஒரு 2 பீஸ் வந்து நம்ம தேங்காய் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு வறுத்து அப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும். வாங்க பார்க்கலாம். நான் இப்போ வந்து அடுப்பில் பேனை வச்சு அதில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம், மல்லி, கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். நான் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நம்ம 3 பெரிய வெங்காயம் வந்து இதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் போட்டு இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம எடுத்து 2 வச்சுருக்கோம்ல தக்காளியும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிப்போம். இதில் எண்ணெயில் நல்லா வதக்கி அப்புறமா நம்ம பேஸ்ட்டாக நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க ஒரு கொஞ்சோண்டு ஜீரகம், 2 பட்டை, ஒரு கொஞ்சோண்டு கற்பாசி இதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம், வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம 1/2 hour வந்து மட்டனை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த மட்டனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு 8 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை மூடி போடலாம். 8 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ குக்கரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ மட்டன் வேகலைன்னா திரும்ப நம்ம மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு திக்காக வேணுன்னா இதோட விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதனால் நான் இதில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு வந்து மட்டன் ஊற வைக்கும்போது நம்ம உப்பு போட்டோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப இதை மூடி போட்டு குக்கரில் ஒரு கொதி விடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு வந்து கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு சிம்மில் வைக்கலாம். இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.